இந்த வீடியோவில் நம்ம ஆன் பர்சனல் மாஸ்டரி ராபின் ஷர்மாவோட ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். ராபின் ஷர்மா இஸ் a globally respected humanitarian. Robin Sharma is best-selling author and a leadership expert who writes self-help motivational book. His books have been published in over 50 countries and nearly 70 languages. Life lessons: one enemy is too many. Rise at 5 p.m. to grow yourself. Be great your work even if no one applauds. Leave everyone better than you find them. Okay, we discuss about the topic. கெய்சன் அப்படின்னா என்னென்னா தொடர் முன்னேற்றம் சொல்கிறாங்க. அதாவது கான்ஸ்டன்ட் அண்ட் நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்டு. நம்மளோட லைஃப்பில் வந்து எண்டிங் அப்படின்றதே கிடையாது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. இந்த வேர்டை சொல்லி தான் ஆத்தர் இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் என்னென்னலாம் நம்ம ரீடர்ஸ் ஆகிய நமக்கு சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், குட் பீப்புள் ஸ்ட்ரென்தன் தெம் செல்ஃப் சீஸ்லெஸ்லி. ஒரு வண்டி சீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். அந்த இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போக முடியாது. ஸோ குட் பீப்புள் எப்படி இருக்குன்னா சீஸ் ஆகி நிற்கக்கூடாது. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது கெய்சன் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். லைஃப்பில் வந்து தொடர்ந்து போகும்போது தான் பர்சனல் ட்ரேட்மார்க்கு ஹை அச்சீவர் ப்ரொஃபஷ்னல், நம்மளோட ப்ரொஃபஷ்னலில் வந்து ஹை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுன்றத சொல்லியிருக்காரு. யாரை போல் வந்து நம்ம இந்த கெய்சன் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பென் பிராங்க்லின், மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூத்தர் கிங், எவன் லெண்டில், நெல்சன் மண்டேலா டு மதர் தெரேசா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, மைண்டை வந்து பீக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. மைண்ட் அப்படின்றது ஒரு டெரிபிள் மாஸ்டர் பட் வண்டர்ஃபுல் சர்வன்ட்டு. இம்ப்ரூவ் மைண்ட் கண்டிஷன். ஒரு வேளை டெரிபிளாகவும் இருக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு டெரிபிளான விஷயம் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். நம்ம பாசிட்டிவை மட்டும்தான் எடுத்துக்கணும். நம்ம நெகட்டிவை எடுக்கும்போது நம்ம மைண்டு டெரிபிள் மாஸ்டராக இருக்கும். பாசிட்டிவை எடுக்கும்பொழுது ஒரு வண்டர்ஃபுல் சர்வெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு பீஸு, ஜாய், ப்ராஸ்பர்ட்டியை கொடுக்குன்றாங்க. ஸ்டடி அண்ட் கிரேட் சக்ஸஸ் ஸ்டோரி அண்ட் யூ வில் அன்டவுட்லி லேர்ன் ஆஃப் தேர் கமிட்மெண்ட் டு கெய்சன். நம்ம ஒரு நல்ல புக்கை படிச்சிட்டோம், ஒரு கிரேட் சக்ஸஸான ஸ்டோரியை படிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் நம்ம என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னா இந்த கெய்சன் தொடர் முன்னேற்றத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்சனல் மாஸ்டரி அப்படின்றது என்னென்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு மைண்டை பீக் பர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேரிசன் கொடுக்குறாரு. ஒரு பர்சனல் மாஸ்டரி அப்படின்றது கிரெடிட் வித்ட்ரா, பேங்க் அக்கௌண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது கிரெடிட் வித்ட்ரா இருக்கும் இல்லையா. எக்ஸசைசிங், இந்த கிரெடிட்டில் வந்து குட் குவாலிட்டிலாம் சொல்லியிருப்பார். எக்ஸசைசிங், ரீடிங், விசுவலைசிங், பெட்டர் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து நமக்கு ரெகுலர் டெபாசிட்டை கொடுக்கும், அதாவது ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கும். ஸ்லிப் டூ மச், வெரி டூ மச், வாட்ச் டெலிவிஷன், ஈட் டூ மச், இது எல்லாமே வித்ட்ராவை கொடுக்கும். நம்ம என்ன பர்சனாக இருக்கும், கிரெடிட்டை விரும்புகிறோமா வித்ட்ராவை விரும்புகிறோமான்றதை நமக்குள்ளே திங்க் பண்ண சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வால்ஸ்டாக் அப்படின்ற ஒரு 18 years ஓல்டு மேனை கேட்குறாரு. ஹூ ரன்ஸ் என்டையர் த லென்த் ஆஃப் த கோல்டன் கேட் பிரிட்ஜ் இன் கலிஃபோர்னியா எவ்ரிடே கம் ரெயின் ஆர் ஷைன். மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் இவர் என்ன பண்ணுவாரா, டெய்லியும் ஓடிட்டே இருப்பார். எங்கே அப்படின்னா என்டையர் லென்த் ஆஃப் த கோல்டன் கேட் கலிஃபோர்னியா கிட்ட டெய்லி வாக்கிங் போயிட்டே இருப்பாராம். அப்போ கேட்பாராம், ஹவ் ஹி கெப்ட் எ ஸ்ட்ரீத் ஃப்ரம் சேட்டரிங் ஆன் தோஸ் கோல்டு மார்னிங்ஸ். நமக்கு கோல்டு டைம்லலாம் பார்த்திங்கன்னா பனிக்காலத்திலலாம் வந்து அந்த பற்கள்லாம் ஷிவரிங் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும். அப்போது இது போல் வந்து ஷிவரிங் ஆகாமல் உங்கள் பற்களை எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்வாராம், ஐ லீவ் தெம் இன் மை லாக்கர். அதாவது அவரோட அந்த மவுத்தை தான் வந்து லாக்கர் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஸோ லாக்கர் இருக்கும்போது அது வந்து என்னோடய டீத்தெலாம் சேஃபாக இருக்குன்றத அவர் சொன்ன அந்த வேர்டு வந்து இவருக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சுன்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு என்ன கம்பேரிசன் கொடுக்குறாரு பாருங்கள், க்ளவுட் வர்சஸ் சன்னு. க்ளவுட் அப்படின்றது டிஃபிகல்ட்டிஸ் சாரோஸ் மாதிரி, சன் அப்படின்றது ஜாய் ஹாப்பினஸ். அப்போது இந்த டிஃபிகல்ட்டி சாரோஸ்ன்ற க்ளவுடு நம்ம மீட் பண்ணாதான் சன்ன்ற ஜாய் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பீக் பர்ஃபார்மன்ஸுன்னு மைண்டை வந்து கம்பேர் பண்ணுறாரு. செகண்டு பேங்க் அக்கௌண்ட் கூட கம்பேர் பண்ணுறாரு. தேர்டு ஒன்று க்ளவுடு வர்சஸ் சன்னு கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
எக்ஸலன்ஸ் இன் பர்சனல் மாஸ்டரி. நம்மளோட மைண்டும் கேரக்டரும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும். மைண்ட் என்ன சொல்கிறாருன்னா ஃப்ளாபி மைண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. மசில்ஸ் ஆஃப் த பாடி, நம்ம அதாவது மசில்ஸ் ஆஃப் த பாடி வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போது பாடி ஒர்க் அவுட் பண்ணலை, வித்தவுட் ஒர்க் அவுட்டாக இருந்துச்சுன்னா பாடி வீக்னஸ் ஆகிடும். அதை போல் தான் நம்மளோட மைண்டு வந்து கரெக்டாக இல்லை, அந்த திங்கிங் கெப்பாசிட்டி எதுவுமே இல்லைன்னும் போது நம்மளோட தாட்ஸும் வீக் தாட்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்பேர் பண்ணுறாரு. அதாவது ட்ரை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. லேக் ஆஃப் வில் பவரும் டிசிப்ளினும் இருந்தால் தான் இந்த மைண்டை வந்து நம்ம ஃப்ளாபி மைண்ட் இல்லாமல் வச்சுக்க முடியுன்றாரு. சார் ஐசக் நியூட்டனை பற்றி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். நமக்கே தெரியும், இவர் ஒரு ஆப்பிள் வந்து கீழே விழுந்ததும் ஏன் விழுது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்த்தோட மேக்னெட்டிக் பவரை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ அவரை போல் எபிலிட்டி டு கன்ஸ்ட்ரக்ட் ஆன் எ பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்விங் மென்டல் ஃபங்க்ஷனையும் பற்றி தான் இவர் சொல்கிறாரு. நம்ம என்ன ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வில்லியம் ஜேம்ஸை பற்றி சொல்கிறாரு. த எசன்ஸ் ஆஃப் ஜீனியஸ் இஸ் நோயிங் வாட் டு ஓவர்லுக். யார் வந்து ஜீனியஸாக இருக்காங்களோ அவங்க வந்து எப்படி முன்னேறிக்கிட்டே போகலாம் அப்படின்றத பற்றி தான் திங்க் பண்ணுவாங்கன்றத. ஃபயர் அப் பிரெயின் அண்ட் ட்ரமட்டிக்கலி ரீஷேப்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயினை வந்து எப்படி ஃபயர் அப் பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்றத ரீஷேப்குள்ளே கொண்டு வரணுன்றதை திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வில்லியம் ஜேம்ஸ் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஜான் கோத்தி, திங்ஸ் விச் மேட்டர் most should never be at the mercy of things which matter least. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம வந்து அந்த கெய்ஸ்ன்ற வேர்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இந்த ஆத்தர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்றத சொல்லி பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பார்ட் 2 வேணும்னா என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.